ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கலாம். இது தக்காளியும் இதே மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது பிரியாணி இலை, கடல் பாசி, ஏலக்காய், பட்டை எல்லாம் வதங்கந்தோம். அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாயும் அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இது. அடுத்தது புதினா நான் முன்னாடியே தான் சேர்ப்பேன். அடுத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அடுத்து தக்காளி நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அடுத்து கொஞ்சமாக தயிர், சிக்கனை போட்டுக்கலாம். அடுத்தது தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சீரக சம்பா அரிசியை போட்டுடலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊறி இருந்தால் போதும். நம்ம எதிர்பார்த்தபடி சீரக சம்பா பிரியாணி ரெடி. இது ஆம்பூர் ஸ்டைலில் செஞ்சது. இது இப்போது சாப்பிட தயாராகிடலாம். நான் கொஞ்சமாக செஞ்ச பச்சடியோடு சேர்த்து இப்போ இந்த சீரக சம்பா பிரியாணியை ருசிக்க போகிறேன். நன்றி.